அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து தெளிவோம். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு. அதாவது மூங்கில் நெல் அதிகமாக விளைந்தமையால் இப்பகுதிக்கு நெல்வேலி என பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் அதிகமாக விளைந்தமையால் இப்பகுதிக்கு நெல்வேலி என பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என கருதுவர். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழர்களின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூருங்கிற இடத்துல நிகழ்த்தின அகழ்வாய்வில் தான் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க முதுமக்கள் தாழிகள் பழந்தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஊர் எந்த மாவட்டத்தில் சேர்ந்திருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூரில் தான் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது எதுக்காகனா இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். அடுத்த ஷார்ட்ஸில் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.